அதுதான் சொல்ல வரேன். பயந்தாங்குழித்தனம். இவ்வளவு நாள் அடிமை கிடிமைன்னு சொல்லியிருந்தாங்க. யாரும் ஜனங்க கண்டுக்கல. என்னடா பண்றது, புதுசு புதுசா திட்டுறதுக்கு வார்த்தை டிக்ஷனரி போட்டிக்கிட்டு தேடுறாங்க. துணிச்சல் இல்லாத துரோகி. அதுதான் துணிச்சல் இல்லாத துரோகி. துரோகியில தைரியமான துரோகி, துணிச்சலான துரோகி, துணிச்சல் இல்லாத துரோகி எல்லாம் வருகிறாங்களா? துரோகி துரோகி தானே. வார்த்தையை கண்டுபிடிச்சு எழுதுறாங்க பாருங்க. துணிச்சல் இல்லாத துரோகி, பயந்தாங்கொல்லி அப்படி இப்படின்னு. இவர் போய் பார்த்தாரு அவரை பயந்தாங்கொல்லின்னு. அதனால இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என்னன்னா, ஒரு 20-30 வயசு இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சு எழுதிவாங்க. விஜய் எழுதிவாங்க இல்லையா, அது பால் டப்பாவா? பால் டப்பா கட்சி தானே. ஆமா, பால் டப்பா கட்சி. அந்த வார்த்தையில நம்ம எங்கேயா புழக்கத்துல இருக்கா சொல்லுங்க? நம்ம எங்கேயா பேசுறோமா பால் டப்பான்னு? அப்ப இதெல்லாம் ஒருத்தர் எழுதி கொடுக்குறான்னா அவன் எப்படி இருப்பான் பாத்துங்க. அவன்கிட்ட எழுதி வாங்கிட்டு வரான்னா இவங்க எப்படி இருப்பாங்க பாத்துங்க. தமிழகத்துல இந்த அரசியல் தலைவர் இந்த மாதிரி இந்த வார்த்தைலாம் பயன்படுத்த மாட்டாங்க. கொலைகள் வாடலாம், காண்டு, மெர்சல் ஆயிட்டான், அந்த மாதிரிலாம் யாரும் பேசுவாங்களா? அப்போ விஜய் பேசுற இவர் அதே மாதிரி இந்த பயந்தாங்கொல்லி, இந்த துணிச்சல் துரோகி. என்ன உனக்கு துரோகம் பண்ணாரு அவரு? என்ன துரோகம் பண்ணாரு? அப்புறம் என்னது, தமிழகத்துக்கு இந்தியாவுக்கு தான் போட்டி. இவரு ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி. அவர் தமிழகத்துக்கு இந்தியாவுக்கும் தான் போட்டி. ஸ்டாலினுக்கும் மக்களுக்கும் தான் போட்டி. ஆமா போட்டி. அந்த மக்கள் தான் விஜயம். மக்களை திட்டினா விஜய் திட்டின மாதிரி. மக்கள் வீட்டுல தண்ணி கேன் போட்டா விஜய் வீட்டுல காசு வாங்கிக்கலாம்.